திருப்பத்தூர் அருகே தாய்க்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்த சித்தப்பாவை கூட்டாளியுடன் சேர்ந்து சரமாரியாக வெட்டிய வாலிபரை போலீசார் கைது செய்தனர். கோப்புளியம்பட்டியைச் சேர்ந்த ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திருப்பதி, அவரது மனைவி வசந்தியை மர்ம நபர்கள் வெட்டியதில் வசந்தி உயிரிழந்தார். படுகாயமடைந்த திருப்பதியை போலீசார் மீட்ட நிலையில் தர்மபுரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். வசந்தியின் தங்கை சாந்திக்கு திருப்பதி பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சாந்தியின் மகன் ரேணு ஹோசூரைச் சேர்ந்த கெவினுடன் சேர்ந்து இருவரையும் வெட்டிவிட்டு தப்பியோடியது தெரியவந்தது. இதனையடுத்து ரேணு மற்றும் கெவினை போலீசார் கைது செய்தனர். தருமபுரி மாவட்டம் அரூரில் வயலில் போடப்பட்டிருந்த மின்சார வயரை மிதித்ததில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த உத்தம் கட்டா என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் பவித்ரச்சந்திரன் என்பவர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் உயிரிழந்த உத்தம் கட்டாவின் தந்தைக்கு தகவல் தெரிவித்த நிலையில் தந்தையும் அதே வயலில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை வேளச்சேரியில் தெருநாய் கடித்ததில் 7 மாத குழந்தை உட்பட 2 குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். வேளச்சேரி பார்க் அவென்யூ முதல் தெருவில் குழந்தைக்கு ஒரு மூதாட்டி உணவு ஊட்டி வந்தபோது கையில் வைத்திருந்த 7 மாத குழந்தையின் தொடையில் நாய் கடித்தது. அதேபோல வேளச்சேரி சிறுவர் பூங்கா அருகில் விளையாடிக் கொண்டிருந்த 9 வயது சிறுவனையும் மற்றொரு தெருநாய் காலில் கடித்தது. 2 குழந்தைகளும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இது தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகள் உள்ளிட்டோர் விசாரணை செய்து வருகின்றனர். சிவகங்கை மாவட்டத்தில் பெண் சார்பு ஆய்வாளரை விசிக மாவட்ட நிர்வாகி தாக்கியதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டு பொய்யானது என்று மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. நிலத்தகராறு தொடர்பாக சோமநாதபுரம் காவல் நிலையத்திற்கு 2 பிரிவினர் வந்தபோது விசிக மாவட்ட நிர்வாகி இளைய கௌதமனுக்கும் சார்பு ஆய்வாளர் பிரணீதாவுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் தன்னை 10 பேர் தாக்கியதாக கூறி பிரணீதா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். இது தொடர்பாக காவல் நிலையத்தில் உள்ள சிசிடிவி காட்சி பதிவுகளை ஆய்வு செய்ததில் பிரணீதா கூறிய குற்றச்சாட்டு முற்றிலும் தவறானது என்று மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. மணலி புதுநகர் அருகே பணியிடத்தில் ஏற்பட்ட தகராறில் நள்ளிரவில் மேலாளர் இரும்பு ராடால் அடித்து கொலை செய்யப்பட்ட நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளிவாயலில் உள்ள தனியார் கண்டெய்னர் யார்டில் பணியாற்றி வந்த பாலாஜி மாற்றுப் பணியாளர் வருவதற்குள் சென்றதால் அவரை மேலாளர் சாய் பிரசாந்த் ராவ்லா வேலைக்கு வரவேண்டாம் என கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பாலாஜி தனது நண்பர்களுடன் சென்று நள்ளிரவில் யார்டில் தூங்கிய மேலாளரை எழுப்பி சுத்தியல் மற்றும் இரும்பு ராடால் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் மேலாளர் உயிரிழந்த நிலையில் தாக்குதலில் ஈடுபட்ட 4 வரை போலீசார் தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.